ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பேரை சொன்னாலே நாக்கில் எச்சு ஊறுற மாதிரியான ஒரு மாங்காய் குழம்பு, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாங்காய் குழம்பு. இந்த உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் குழம்பு. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டு மாங்காய் சொல்லுவாங்க, அந்த ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பூண்டு, அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த குழம்ப தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பு பொரியட்டும். இந்த குழம்பு நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடணும். அதாவது காலையில் குழம்பு வச்சிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்லாம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். மாங்காய் நார் இல்லாமல் புளிப்பு இல்லாத மாங்காயாக எடுத்துக்கோங்க. புளிப்பான மாங்காயாக இருந்தால் நம்ம சேர்க்கக்கூடிய புளியோடைய அளவை குறைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி புளிப்பு இல்லாத ஒரு மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாங்காய் குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் குழம்பு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்புறம் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி, தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய மாங்காயுடைய புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போட்டு நம்ம லேசாக வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மாங்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும். ஒரு 2 கொதியிலேயே மாங்காய் வெந்துடும் சீக்கிரமாகவே. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், இந்த மஞ்சத்தூளும் பெருங்காயமும் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், இப்போ சேர்க்குறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோவில் வச்சுக்கலாம். மாங்காய் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், மாங்காய் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கொதிக்க விட்டுட்டு இருந்திங்கன்னா மாங்காய் கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கணும். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுப்போம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா மாங்காய் பாருங்கள் இப்போவே கரையிற ஸ்டேஜில் இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கும், நேரம் ஆக ஆக கொஞ்சம் திக்காகிடும். இப்போது குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் எல்லாம் வெந்த பிறகு இதுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை சேர்த்தா தான் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிடணும், அப்போ தான் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுங்க. இந்த மாங்காய் குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதம், பழைய கஞ்சி இது எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.